ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சத்தான சுவையான சுரைக்காய் சட்னி, சுரைக்காய் கார சட்னி. எப்பவும் ஒரே மாதிரி கார சட்னி, அதாவது வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல சத்தான காய்கறிகள் சுரைக்காயெல்லாம் சேர்த்து வதக்கி சட்னி அரைச்சி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாகுங்க. சேர்க்க வேண்டிய பொருட்களை கரெக்டாக சேர்த்து பக்குவமாக இந்த சுரைக்காயை வதக்கி சட்னி அரைச்சா ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி தோசை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஜம்முன்னு செஞ்சிடலாம். வாங்க, அருமையான சுவையான சத்தான சுரைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே சுரைக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. அந்த மேலே தோல் பகுதியை லைட்டாக சீவி விட்டுட்டு அந்த உள்ள விதை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்குங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஃபுல் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். நான் இங்கே கருப்பு உளுந்தம்பருப்பு, அந்த தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லது, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் கருப்பு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமான உருண்டை மிளகாய் இங்கே சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கலருக்கு வேண்டி ஒரு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறேங்க. சுரைக்காய் சட்னிக்கு காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மிளகாய் வறுத்து விட்டுட்டு இப்போ தேங்காய் துண்டுகள் சேர்த்தாச்சுங்க. ஒரு கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. நீங்கள் துருவின தேங்காய் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் இமீடியட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருவோம். இந்த ட்ரை ஸ்பைசஸை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்துக்கு ஓட்டி எடுத்துட்டு இது கூட சுரைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து நம்ம அரைக்கும் போது பர்ஃபெக்டாக அரைப்படும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு செஞ்சுட்டோம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இதில் 8 to 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருவோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வெங்காயம் கூடவே ஒரு 2 பல் பூண்டு சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி விட்டுருவோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்குவோம். இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த கொட்டநாரெலாம் எடுத்துகிட்டு உதுத்து சேர்த்தாச்சு. இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 குட்டி தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயும் சேர்த்துருவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வெந்து வரட்டும். நல்லா ஒரு 2-3 தடவை கிளறி விட்டு வதக்கி விடுவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சட்னிக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை இப்படி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுருவோம். ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் அதுவே தண்ணி விட்டு வதங்கிட்டு இருக்கும். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. அதாவது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சோம், லோ ஃப்ளேமில் வச்சோம். காய் அதுவே தண்ணி விட்டு வதங்கும். நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு வச்சு மூடி வச்சு கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைக்கும்போது காய் அதுவே தண்ணி விட்டு வதங்கிடும். நல்லா இப்படி வெந்திருக்கணும், வதங்கி வெந்திருக்கணும். சப்போஸ் காய் வெந்து வரக்கு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சும் நம்ம வதக்கி விட்டு மூடி வச்சாலும் சுரைக்காய் நல்லா ஜம்முன்னு சாஃப்டாக வதங்கி வெந்துடும். ஸோ இப்போ சுரைக்காய் இங்கே வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வறுத்து போட்டு வச்ச பொருட்களை எல்லாம் ஒரு சுத்துக்கு அரைச்சாச்சு. அந்த உளுந்து, தேங்காய் அதெல்லாம் வந்து நல்லா அரைச்சாச்சு, மிளகாயெல்லாம். இப்போ வதக்கி வச்சுருக்கிற பொருட்களை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். புளி, தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து சுரைக்காயை வதக்கியிருந்தோம். வெந்த சுரைக்காயை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் இங்கே சூடாக வதக்கின பொருட்கள் அப்படியே சேர்க்குறேங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைப்பேன். மிக்ஸி ஜாரில் சூடாக பொருட்கள் போட்டு அரைக்கக்கூடாதுங்க, நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக அருமையான சுரைக்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். கார சட்னி எப்பவும் ஜஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அரைக்காமல் இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் வதக்கி சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதும் கூட, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுரைக்காயெல்லாம் வந்து ஒரு அருமையான நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த காய். ஸோ இந்த சட்னிக்கு கம்ப்ளீட் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. தாளிப்புக்கு ஒரு வரமிளகாவும் சேர்த்துருங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து விட்டுருவோம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சட்னி மேலே சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நல்ல மணக்க அருமையான சுவையான சுரைக்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூட்டாகும். நல்ல சுட சுட இட்லி பரிமாறி இந்த சுரைக்காய் சட்னி வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிடலான்னு தோணும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும். நல்ல உப்பு புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக போட்டு இந்த சுரைக்காய் சட்னி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.